அசிசியாரின் அருள் வாழ்வு அறிவோம். எண் 231. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 20/8/2024 செவ்வாய். அரேசோவின் ஆர்பத்தோ என்பவர் அநியாயமாக கடன் பழி சுமத்தப்பட்டு சங்கிலிகளால் இறுக்கமாக கட்டப்பட்டார். அவர் தனது குற்றமற்ற தனத்தை பணிவுடன் புனித பிரான்சிஸ் முன் எடுத்து வைத்தார். அவர் சகோதரர்களின் சபையை மிகவும் நேசித்ததோடு மற்ற எல்லா புனிதர்களிலும் பிரான்சிஸை பக்தி பற்றுதலோடு வணங்கினார். அவருக்கு கடன் வழங்கியவர் கடவுளோ, பிரான்சிஸோ அவரை தனது கரங்களிலிருந்து விடுவிக்க முடியாது என்று நிந்தித்து உரைத்திருந்தான். புனித பிரான்சிஸின் திருவிழாவுக்கு முந்தைய தினம் உபவாசம் இருந்து அவர் அன்பிற்காக தேவையில் உழல்வோருக்கு அவர் உணவு அளிப்பது உண்டு. எனவே இரவான போது புனித பிரான்சிஸ் அவனுக்கு தோன்றிட விலங்குகள் அவரது கைகளிலிருந்தும் கால்களிலிருந்தும் தளர்ந்து விழுந்தன. சிறை கதவுகள் தானாக திறந்தன. அவர் எளிதாக அங்கிருந்து வெளியேறி தனது இல்லத்திற்கு திரும்பினார். அப்போதிலிருந்து அவர் புனித பிரான்சிஸின் விழாவிற்கு முந்தைய நாள் உபவாசம் இருந்து வருடந்தோறும் மெழுகுவர்த்திகளை காணிக்கையாக செலுத்தும் பழக்கத்தை கையாண்டு வந்ததோடு ஆண்டுக்கு ஆண்டு அதன் அளவையும் கூட்டிக் கொண்டே இருந்தார். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு. அள்ளித்தரும் ஆதரவும் அவமதிப்பு போன்றது தான். உள்ளே என் தன்மானம் ஒடுங்குவதன் காரணத்தால் பதவியுடன் நான் என்ற ஆணவமும் இணைந்துவிட்டால் உதவி இல்லை. துன்பந்தான் உணர்ந்திடும் உள்மனது உதவியிலும் நான் என்ற தன்மான பாதிப்பு உதவியின்றேல் நான் என்ற சுயநலத்தின் பாதிப்பு. நான் என்ற செயல் நீங்கி நான் மட்டும் இருந்து விட்டால் நானிலத்தின் முதல்வனை நானென்றே நிகழ்த்திடுவேன். அள்ளித்தரும் ஆதரவும் அவமதிப்பு போன்றது தான். உள்ளே என் தன்மானம் உணங்குவதன் காரணத்தால் பதவியுடன் நான் என்ற ஆணவமும் இணைந்து விட்டால் உதவி இல்லை. துன்பந்தான் உணர்ந்திடும் உள்மனது உதவியிலும் நான் என்ற தன்மான பாதிப்பு உதவியின்றி நான் என்ற சுயநலத்தின் பாதிப்பு. நான் என்ற செயல் நீங்கி நான் மட்டும் இருந்து விட்டால் நானிலத்தின் முதல்வனை நானென்றே நிகழ்த்திடுவேன். உலக இயக்கங்களின் அடிப்படையே நான் என்ற உணர்வாகத்தான் உள்ளது. வெற்றி பெற்றவனும் நான் வென்றுவிட்டேன் என்று ஆர்ப்பரிக்கிறான். தோற்றவனும் நான் தோற்றுவிட்டேன் என்று வெறியுடன் தவிப்புடன் மீண்டும் போருக்கு தயாராகிறான். அன்பு, நட்பு, பாசம், பக்தி என்றெல்லாம் என்னென்ன குணங்கள் கூறப்படுகின்றனவோ அவை அனைத்தின் அடிப்படையாக நான் என்ற உணர்வே உள்ளது. தேசபக்தி உள்ளவனும் இது தேசம்
இது என் தேசம் என்ற உணர்வில்தான் தேச பற்றுடன் இருக்கிறான். தர்மம் செய்கிறவன் நான் தர்மம் செய்கிறேன் என்ற உணர்வுடன் தான் தர்மம் செய்கிறான். பேரண்டத்தை படைத்த கடவுளை கூட இது என் கடவுள், அது உன் கடவுள் என்று பிரித்து விடுகிறோம். சிலுவை போர்கள் என்னும் பெயரில் பல நூற்றாண்டுகள் இஸ்லாம் கிறிஸ்துவமும் போர் புரிந்துள்ளன. பௌத்த ஜைன முதல் சைவ வைணவம் முதல்கள் பல நிகழ்ந்துள்ளன. எங்கே நான் என்பது இல்லையோ அங்கேதான் இருக்கிறான் ஆண்டவன் என்பது ஆகமங்களின் கூற்று. ஸ்வர்க்கம் ஆனந்தமானது. அங்கே நான் என்ற உணர்வே இருக்காது. அங்கே நான் என்ற உணர்வே இருக்காது என்பது வேதங்கள் கூறும் செய்தி. அசிசியார் நான் என்ற தன்னிலை உணர்வை, அகங்காரத்தை, மர்மத்தை அகற்றி வாழ்ந்தவர். அதனால் அவர் உயர்ந்தவர். நாளை சந்திப்போம்.